உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்ல அவங்க பேரண்ட்ஸா இருக்கலாம், இல்ல அவங்க இன்லாஸாவும் இருக்கலாம். யாருமே ஒரு பெண்ணுக்கு ஸ்ரீதனமா கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் அவங்க கிட்ட இருந்து அபகரிக்கிறதுக்கு, இல்ல அவங்களா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி தராம இருக்கிறதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. சப்போஸ் ஸ்ரீதனமா கொடுக்கப்பட்ட அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க திரும்ப கேட்கும் பொழுது, இல்ல கேஸ் ஃபைல் பண்ணும்போது அவங்க அதை வித்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது இன்னும் பெரிய குற்றமாக கருதப்படும். கிரிமினல் மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஆஃபென்ஸை கண்டிப்பாக இன்வைட் செய்யும். ஸோ ஸ்ரீதனமா கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் அந்த பெண்ணுக்கு தான் உரிமை உண்டு. ஸோ ஸ்ரீதனம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ கல்யாணத்துக்கு கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் ஸ்ரீதனமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது மட்டும் ஸ்ரீதனம் கிடையாது. ஸோ ஸ்ரீதனம் என்ற பொருளுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு பெண்ணோட ப்ராப்பர்ட்டி. ஒரு பெண் அந்த ப்ராப்பர்ட்டியில உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, அதான் ஸ்ரீதனம்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ரீதனம்னா என்ன அப்படின்னா, ஒரு பெண் கல்யாணத்துக்கு முன்னதாகவும் சரி, இல்ல பின்னதாகவும் சரி, இல்ல கல்யாணத்துக்காகவும் சரி, யாராவது அந்த பெண்ணுக்காக அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறாங்க அப்படின்னா, அதுதான் அந்த பெண்ணுக்குரிய ஸ்ரீதனம். அதுல முழு உரிமை கொண்டாடக்கூடியது அந்த பெண் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. ஸோ ஒரு பெண் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லேப்டாப்போ இல்ல ஏதாவது ஒரு புக்ஸோ அவங்க கிட்ட இருந்தது, பின்னாடி அவங்க கேட்கும் போது அதை நீங்க ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா, அதுவும் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் தான், அதுவும் அவங்களோட ஸ்ரீதனம் தான். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க, இல்ல கல்யாணம் அன்னைக்கு அவங்க பேங்க்ல அவங்களுக்காக கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பெண்ணுக்காக தன்னோட ஹஸ்பண்ட் அவங்க யூஸ் பண்றதுக்காக ஒரு கேஷ் போட்டு வைக்கிறாரு, இல்ல அவங்களுக்காக அவங்க ஹஸ்பண்ட் ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. அதே மாதிரி தன்னோட பெண்ணோட பேரண்ட்ஸ் கல்யாணத்துக்காக நகை போடுறாங்க, பின்னாடி அந்த நகையை அவங்க எடுத்துட்டு திரும்பி தரதாக சொல்லி எடுத்துட்டாங்க, திருப்பி தரல, கேட்கும் போது அவங்க வித்துட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்கன்னா, இது கண்டிப்பாக மிகப்பெரிய குற்றம் தான். ஏன்னா அவங்க டிஃபென்ஸ் கிளைம் பண்ண முடியாது, இது நான் வாங்கின ப்ராப்பர்ட்டி, இது என்னோட சுயமா சம்பாதிச்ச ப்ராப்பர்ட்டி, நான் தான் அந்த பெண்ணுக்கு நான் சம்பாதிச்சு ஜுவல்ஸ் வாங்கி போட்டேன் அப்படின்ற மாதிரி டிஃபென்ஸ் கண்டிப்பாக கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா யாரு சம்பாதிச்சாங்கன்றது இந்த ஸ்ரீதனத்துல பொருள் கிடையாது, அது பெண்ணுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி. அவங்க பொசஷனுக்கு அது வந்துடுச்சுன்னா அது கண்டிப்பாக அது அந்த பெண்ணுடைய சொத்து மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல அவங்க வித்துட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பிளஸ் கிரிமினல் மிஸ்அப்ரோப்ரியேஷன் இந்த 2 செக்ஷன் கீழேயும் அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ அந்த பெண் அப்போ என்ன பண்ண முடியும் அந்த பர்டிகுலர் சொத்தை திரும்பி வாங்குறதுக்கு அப்படின்னா, கண்டிப்பாக பல ரெமெடிஸ் நம்ம சட்டத்துல இருக்கு. ஸோ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ன்ற ஒரு ஆக்ட் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஆக்ட் ஏதோ ஹஸ்பண்ட் மேல மட்டும்தான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட் நினைச்சிட்டு இருக்கோம், அது கிடையாது. அதே டொமஸ்டிக் வயலன்ஸ்